அந்த பாம்பு புத்து உள்ள போய்கிட்டு யாரான் என்ற குரலாசகத்தின் ஆட்கள் விடிகளுக்கு தென்படவில்லை. யார் என்ற சர்வ ஜாக்கிரதையாக நல்லவராக இருந்தால் மற்ற உள்ளே விடுங்கள், செய்யவராக இருந்தால் ஆட்டிக்கு உதயகிரி அஸ்மகிரி வந்து சேர்ந்து விட்டோம். ஆனால் கோட்டையின் வாயில்படி இருவர் ஒதுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ஏற்று கேட்டால் அந்த கண்ணன் தான் கொடுத்து இருக்கு விழுந்து எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். சரி, ஏற்க பார்க்கலாம். எப்படித்தான் எழுப்புவது என்று ஒன்றுமே புரியவில்லையே. சரி, எதுக்கு ஏற்க பார்க்கலாம். தம்பி, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் போர் போடலாமா? சரி, ஏதோ ஒன்று உணர்கிறார். அவனை விடு, இவனை ஏற்பி பார்க்கலாம். எப்படித்தான் எழுப்புவது ஒன்றுமே புரியவில்லையே. நாராஜம் நாராஜம். அரக்கன் உறக்கம் இப்படித்தான் இருக்கபடி எனக்கு இப்போது தான் தெரிகிறது. சரி, ஏற்பி பார்க்கலாம். தம்பி, ஏற்று ஏற்றுப்பா. இவளை எப்படித்தான் எழுப்பது, உறக்கத்தில் எதை செய்வது எதை விடுவது என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ ஒன்று ஏற்பி பார்க்கலாம். தம்பி, ஏற்று 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 ஏற்றுப்பா ஏற்றுப்பா. யார் என்று தெரியாமல் ஏதோ உளறிக் கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை கோவிலம் முட்டோம் சாமி தான் சொல்ல போனா சாமி தான் கல்யாணம் சொன்னா அது ஒவ்வொரு முறை போட்ட சாமி போட்ட சாமி தெரியவில்லையா? முன்ன துறந்தவன் என்றால் மூன்று ஆசை அண்ணன் மறுத்தவன், பெண்ணாசை பொன்னாசை மூன்று ஆசை மறுத்தவன். சுருக்கமாக சொல்ல போனால் பிரம்மனுடைய மகன் நாரத மகன். இவன் திருமணம் பிரம்மனுடைய மகன் நாரத மகாமுனிவன். உங்களுடைய எஜமானரை பார்க்க வேண்டும். அவருக்கு புரியபடி தெரியபடி நான் வந்திருப்பதாக சொல்ல வேண்டும். ஐயா, நல்ல முறையிலே வாய்வெடுத்துக்கொள். சாமி கிளம்பி வரும். காலம் மாறி போச்சு, எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிடுது. நம்ம பூ சொல்றியா மாமா, பூ சொல்றியா மாமா, புரியபடி நான் வந்திருப்பதாக சொல்றேன். அதான் போய் சொல்லிட்டு வாங்க, நான் வந்துக்கிறேன். உண்ட கலப்பு தொண்டருக்கு உண்டு சென்று ஓய்வு தான். உண்ட மலைக்கு தொண்டருக்கு உண்டு சென்று ஓய்வு எடுத்து சொன்னாரு. அதனால பக்தி பாட்டு பாடிக்கிறீங்க. நானும் இதுவரை 100 ஊர் மேல போய் வந்தேன். இப்ப ஏற்பட்ட பக்தி பாட்டு காதா கேட்டு அதெல்லாம் காலம் மாறி போச்சு. பிரம்மனுடைய மகன் நாரத மகாமுனிவர் வந்திருப்பதாக சொல்லு. நம்ம சொல்றோம். ஐயா, கொட்டை தேடி சபையை நாடி வந்திருக்கு மாலையாளர் தெரிந்துள்ளதற்கு அவனோட யாரு பயிரினா
ஐயா எட்டு பையன் வாட் இஸ் யுவர் நேம்? What is your name? நான் படிக்கிற தமிழ்ல தங்கறாங்க My name is Kujilapala. Who are your name? தமிழ்ல சொல்லி போறா பேர் என்ன? என்னுடைய பெயர் நாரத் போ. ஏய் யாரா வந்திருப்பது நம்முடைய நாட்டை நாடி மகானா சித்தரா புத்தரா வந்திருப்பது யாரு? பெரியவரா சிறியவரா? எங்க வந்த கேள்விச்சா சோறு வச்சால துன்றதுக்கு மறந்தியா? போட்டு வந்தா நாரத போ. நாட்டை தேடி நாரத் நம்ம நாட்டு தேடி நாட்டை தேடி நாகர் பையன் வந்துக்கிறான். 4 நாள் பொறுப்பவா பிச்சைக்கார பையன். ஏய் யாரா நாரதன மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் ஏய். அட பாவி அவர் எங்க இருக்கிறா? வெளிக்கு வந்துக்கிறான். தாண்டி வந்து போயா தண்ணியா தேவையில்லை. ஆ. பேப்பர் இருந்தால் போதும். அதை வச்சு. உறிஞ்சா உருட்டி ஆ. தொடைத்து போட்டுருவோம். யாரமா ஏங்க, அதெல்லாம் வேணாம். வேணாம். நல்ல பெரிய வருமா பாத்தியா? வருமா பாத்து. நான் நவுத்தி ஊத்தி வரேன். நாரதர் வந்திருக்கின்றார் என்றால் நல்ல மரியாதை கொடுத்த போய் மரியாதையா போடுறோம். மரியாதையா? சாமி, மரியாதையா? யோ, மரியாதையா? ஏய், மரியாதையா? வத்தா வர. எவ்வளவு மரியாதையா கொண்டு வர சொன்னாரு? ஏய் மரியாதைடா. ஏய் உம்மட மரியாதைடா. ஏய் உம்மட மரியாதை. இதுவா மரியாதை சின்ன பையன் போய் மரியாதை. ஏய் மரியாதை. மரியாதை மன்னவாதி என்ன? மரியாதை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஆ. ஒரு பெரிய மனுஷன் ஒரு சபை நாடு வந்துவிட்டால் அவரிடத்தில் சென்று அடக்கத்தோடு ஒடுக்கத்தோடு கை கட்டி வாய்ப்பத்தி சுவாமி வாருங்கள் என்று அவருடைய பாதத்தை பணிய வேண்டும். என்ன கூப்பிடணும்? சுவாமி வாருங்கள் என்று உரைக்க வேண்டும். ஏய் ஆண்டவாள் தனம் பண்ணாத. ஆ. சுவாமி வாருங்கள் நான் பண்ணும். பாத்துக்கிறேன். போ. ஐயா ஏய் சூத்தம் பண்ணு போடா. ஏய் தண்ணி. ஏதோ சின்ன பசங்க தெரியாம செஞ்சிட்டோம். நீ தான் எங்களை மண்ண மாதிரி ஒண்ணும். போனா மன்னிச்சு மன்னிச்சு. மன்னித்தேன் சாமி சாணி வாருங்கள். சாணி வாருங்கள். ஐயோ சாணி வாருங்கள். சாணி வாருங்கள். என்னதான் சொல்றா எங்க ஐயா வந்து சாணி வாருங்கள் சொன்னாரு. சாணி வாருங்கள். நல்ல ஒரு பட்டையா பார்த்து விடு. அந்த சாணி வாங்கி சாமி வாருங்கள். சாமி எங்க நாடு தேடி வராத வந்துக்கிறீங்க. வயிற்றுக்கு என்ன தூண்டு? அப்பி துண்டாலாங்களே. பிரியப்பட்டது பிரியப்பட்டது. நீங்கள் வந்தது நான் பெற்ற பாக்கியம் வாக்கியம் ஆண்டவா. என்னை பார்த்து நீ வணக்கமாக வணங்கிக் கொண்டு இருக்கின்றாய். இந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் என்னை பார்த்து சீண்டுகிறார்கள். என்னடா சரிங்க? ஏய் யாரே சாமி சீட்டுடா. நீ என்ன நோண்டினாய்? நீ என்ன நோண்டினாய்? அதனால சுண்ணாம்பெல்லாம் இடம் போட்டணுன்றதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷன் அவரை
அல்லாமல் இன்றைய தினம் எங்களை பார்க்க வேண்டும் என்று வந்ததன் காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? தெரிந்து கொள்ளலாமே. அப்படியா? அண்ணன் தம்பி இருவர்களும் இவனை நாயகமாக எங்க புறப்பட்டு விட்டு திக்கஜூர் செல்கின்றோம். எங்களுக்கு நிகரானவர் யாரால் இருந்தால் அவர்களோட போர் தொடுத்து அவர்களை வென்று எங்களுடைய நாட்டுக்கு அடிமையாக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தேவர்கள் அனைவருமே எங்களுடைய எதிரிகள். ஆகையால் அந்த தேவர்கள் யாவரையும் சிறுபடித்துக் கொண்டு வந்து நாங்களே சக்கரவர்த்திகளாக திகழ வேண்டும். தேவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று போராடுகின்றோம். அந்த தேவர்களை அடிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் இருவரும் புறப்பட்டு விட்டு இப்படி சென்றால் அந்த தேவர்களை கூட ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தேவர்களை சிறுபடிக்க வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் இப்போது நீங்க அரியபெரிய வரத்தை பெற வேண்டும். யாரிடத்தில்? விமானம் செல்ல வேண்டும். உங்கள் ஈசனை கோழி கட்டமும் இருக்க வேண்டும். அரியபெரிய வரத்தை பெற வேண்டும். அப்பறை செய்தால் தேவர்களை எளிமையாக விட்டுவிடலாம். எளிமையாக பெற தற்போதைய செல்கிறேன், வேண்டிய வரமதி வருகின்றேன். அண்ணன் நான் தகத்தில் இருக்கின்ற சமயத்தில் என்னுடைய தம்பி என்ன செய்ய வேண்டாம்? தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் கூட அண்ணன் தம்பத்தை கெடுத்தாலும் கெடுத்து விடுவார்கள். அதனால் அந்த தம்பம் கிடையாது அளவுக்கு சுற்றி சுற்றி கவலையாக இருக்க வேண்டும். அப்படியாகட்டும். அண்ணே, நமச்சாலைக்கு மாத்தா. நமோ நாராயண நாராயண. கலகமா இல்லை என்று சகித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சரியான கலகம் செய்திருந்தேன். இப்போது கண்ணன் தாழ்வோடு அண்ணன் தம்பி இருவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அரிய பெரிய வரத்தை பெறுவதற்கு அவர்கள் வரத்தை பெற்றுவிட்டால் தேவலோகத்தில் தேவர்கள் தலை சேர்ந்தவன் தேவ இந்திரன். தேவ இந்திரனுக்கு தர ஆபத்து. இப்போது தேவலோகம் செல்ல வேண்டும். தேவ இந்திரனை பார்க்க வேண்டும். நமோ நாராயண நாராயண. நேரத்தில் உலகம் சுற்றி வலம் வரக்கூடிய ஆசான் இன்றைய தினத்தில் இந்த தேவலோகத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? தேவேந்திரா, இந்த தேவலோகத்தை நாடி வந்தேன். இந்த தேவலோகத்தை பார்த்துடைய மனமகிழ்ந்தேன், மனமகிழ்ந்தேன். அப்படியா? ஆனால் இருந்தாலும் கண்ணுக்கு விருந்து பட்டத்தை பெற்றவரா இந்திர பட்டத்தை பெற்றவரா தேவர்களுக்கெல்லாம் தலைவா அரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை தேவக்கனி அனைவரையும் வாழ்த்துக்கள் சுவாமி. சீக்கிரம் செத்துருவாய். என்ன செத்துரு நீங்க? அனைத்து நல்ல நிலைமை செத்துருவேன் அவ்வளவுதானே. அதெல்லாம் போகட்டும். எதுக்கு கூப்பிட்டு துண்டு தூங்க
நான் எடுத்துக்கோ பாரு. ஏய், என்னடா? நாட்டுக்கார பாட்டி. நான் தான்டா. சீக்கிரம் காட்டு. அப்படியாகட்டுமே நான் தூங்கி ரொம்ப நாளானது அழகு. ஏய், ஏய். மணல்லாம் தள்ளி விட்டுச்சு. ஆ. அந்த மோட்டரா பண்ணா? நான் பண்ணடா. போடுங்களா? என்னடா அந்த மோட்டரா பண்ணா? நான் மாவுடா எரியா அப்ப நீயா பண்ணாமலா பண்ணல? ஆ. இந்த மோட்டரை எத்தோட பேர் பண்ணா? யாரா கம்மியாட்டி? ஐயா மோட்டர், பையன் மோட்டர். அடே. மோட்டர் வேலை செஞ்சு காயில் ஆ. காயில் கட்டினா தண்ணி வரும். இப்ப உள்ள போய் சுகுணா மோட்டர்ல குடி. என்ன? தண்ணி எங்க வந்துலாம் பார்க்க மாட்டியா? எங்க வந்தாலும் தலையை விட்டுருவேன். அப்படியா? கோபத்துக்கு ஆளாகினார். உன்னுடைய சாபத்தை தந்துவிட்டேன். ஏய், அடுத்தது நான் நிறைய கட்ட போறேன். காட்ட போறியா? ஆமா ஆமா. காட்டியம்மா, சீக்கிரம் காட்டுமா. ராத்திரி நேரத்து பூஜையில்
தேனோருது காமையவை என்ன நடக்குது? சும்மா டேய் மகிழி ஊதுனா பாம்பு வந்து இப்ப அந்த பாம்பு எங்க போயிடுச்சு? அந்த பாம்பு புத்து உள்ள போயிடுச்சு. மோசமான புத்து. உள்ள போன பாரு ஒரே இஷ்டம் இருக்குடா ஒண்ணு தெரியல ரெண்டு பல்பு கட்டா ஓல் இருக்குதா? அட போடா உள்ள போன பாரு ஒரே குயிக்கலாகுது என்ன பண்றா அத்தை வரல ஒரு ஏசி ஓட்டம் ஏசி சாமி மாட்றாரு ஏசி சுவாமி இதிலே செய்ய நாட்டியம் முடிந்து விட்டதே சுவாமி ஆமா கண்ணுக்கு விருந்து போதுமா? சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. தேவகிரா, இந்த தோழர் நாட்டியத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைய தினம் இந்த தேவலோகத்துக்கு ஆபத்து வந்து விட்டது. தேவலோகத்துக்கு ஆபத்தா? யாரால் எப்படி ஆபத்து? ஏன்னா தெரிகிறதா? உதயகிரி அஸ்மகிரி ஆளக்கூடிய சந்தம் தாழ்கோடகர் அண்ணன் தம்பி இருவர்களும் விமாசனம் சென்றிருக்கிறார்கள் அரிய பெரிய வரத்தை பெறுவதற்கு. அவர்கள் வரத்தை பெற்று விட்டால் உனக்கு தான் ஆபத்து. சுவாமி, அவர்கள் வரம் பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தகுந்த மார்க்கத்தை நான் சொல்லுகிறேன். சொல்லுங்கள் சாமி, என்ன சொல்லுங்கள் தெரிகிறதா? சாமி. அவர்கள் வரம் பெறக்கூடாது. அதனால் நீ செய்ய வேண்டும். இது இருக்கிறார்கள் அல்லவா? ஆமா. ஊர்வசி, மேனகை, திலோத்தம் என்று சொல்லப்பட்ட 4 நாட்டிய மாதர்கள் நாட்டிய மாதர்களை அனுப்பி அவர்கள் தவத்தை அடித்து விட வேண்டும். அவ்வளவுதான். அடித்து விட்டால் வரம் பெற முடியாது. சுவாமி, உனக்கு ஆபத்து என்பது வராது. நீங்கள் வேறு. நாட்டிய மொழியில் இருப்பதிலே இவள் தான் தலை சிறந்தவள். இவள் கலைப்பதிலே வல்லமை படைத்தவள். இவளிடத்தில் முடித்து விட்டீர்களே, இனி கவலை என்பதே இருக்கிறது. நாட்டிய மொழியிலே சென்று வரீங்க சுவாமி சென்று வரீங்க சுவாமி சொன்னதை கேட்டாங்க இந்த தேவலோகத்தை பூவுலக செல்ல வேண்டும் தவத்தை கழிக்க வேண்டாம் சமயத்திலே தேவர்கள் சூட்சமக்காரர்கள் அரக்கர்கள் வருவதை பெறக்கூடாது என்று பல்வேறு சதிகள் செய்வார்கள். ஆகையால் நீ சர்வ ஜாக்கிரதையோடு காவல் நீங்கள் தவத்தில் அமருங்கள் நெத்தில பட்டு கொட்டு கையில கமல கட்டு பொட்டிடி பொட்டியா இருக்குமா? கல்யாணம் பொட்டியா இருப்பாரு. தெரியலையே. சரி பாரு, பொட்டியா இருந்தா ஆம்பளையா இருந்தா ஆமா நம்ம தவத்தை கழிக்க வேண்டும். பாரு மாமா மாமா ஓம் நம சிவாய சம்பா மகாதேவா நம சிவாய. கட்டி அடிச்சு ஒரு முத்த மட்டும் புரியா?
இப்படியே பேசிக் கொண்டிருந்தா நீங்க போது தெரியாது. சபத்தை கலைக்க வேண்டும். எப்படி கலைக்க வேண்டும் தெரியுமா? தூது வேலைகளை ஆரம்பிச்சு முன்னாடி சொன்ன மாதிரி இவன் பொட்டியா இருப்பானோ என்னன்னு தெரியலடி. அடி பாவி. காட்டு பாக்குறோம். எழுந்துக்கவே மாட்டானே. ஏன்டி இவன் கூட பார்க்கட்டும். இவனோட தம்பி இருப்பான்ல, அவனோட தவத்தை கழிக்காம இருக்கக்கூடாது.